இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 அடி டிஷ்ஷு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, வேறு இதை பார்த்துங்க. இந்த மாதிரி டிஷ் ஒரு 4 அடி கிடச்சிதுன்னா நீங்களே ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 4 அடி டிஷ்ஷில் ஒரு 5 தமிழ் சேனல் உங்களுக்கு லைஃப் டைமாக ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அப்பப்போ என்ன சொல்கிறதுனா அமௌண்ட் கட்டி பார்க்கணும் அவசியமே. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இப்படி டிஷ்ஷை நீங்களே தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைமாக ஒரு 5 சேனல் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்க வேணால் நீங்கள் தெரிஞ்சுங்க. சரிங்களா? 93.5 இது ஜிசாட்டுங்க, நம்ம இந்தியாவுடைய சேட்டலைட் தான். அது 93.5 இது ஜிசெட் 17 சேட்டலைட். சரிங்களா? இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6 அடியிலலாம் எடுத்திருப்போம். இப்போது வாடகை வீட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 4 அடியில் ட்ரை பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கோம். சரிங்களா? அது எல்எம்பி புதுசில் எப்படி அதையும் பார்த்துங்க, அதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? எல்எம்பி எப்படி வைக்கலான்றதை நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிறத பாருங்கள். இந்த எல்எம்பி காமிக்கிற பார்த்துங்க, எல்எம்பி புதுசில் எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக வரணும் அதையும் காமிக்கிற பாருங்கள். பார்த்துங்க, எல்எம்பி எப்படி பொசிஷன் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். முன்னாடி பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், ஒயர் பாருங்கள் எந்த மாதிரி போட்டுருக்கணும் அதையும் பார்த்துங்க. ஓகேவா? தெரியுங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள், எப்படி பொசிஷன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். இப்போ எல்எம்பி இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுங்க. ஓகேவா? இது யூரி எல்எம்பி தான், நான் அது கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க, இந்த மாதிரி ரிங்கு போட்ட பின்னாடி ஒயர் இந்த மாதிரி வச்சுங்க. அப்போ வெட்டியில் அடிச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது தான். இது பார்த்து தட்டு மட்டும் தான் இருந்தது. தட்டை மட்டும் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா இது சி பேண்டுக்கு போக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகிட்டு போகும், கே பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வேணும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும், தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இதை பார்த்துங்க. அதே மாதிரி இது எம்பிஜி MP4 பாக்ஸ் இருந்தால் போதும். S2 டெக்னாலஜியில் பாக்ஸ் எந்த பாக்ஸ் இருந்தாலும் இது உங்களுக்கு அந்த சேனல் வந்துடும். சரிங்களா? பார்த்துங்க, இந்த மாதிரி தான். அதே மாதிரி முன்பக்கமும் பாருங்கள், எல்எம்பி பாருங்கள் எப்படி இருக்கிறோன்றது காமிச்சிடும் பாருங்கள். சரிங்களா? இதுதான் இது பாருங்கள் 5G எல்எம்பி தான், யூரியில் 5G எல்எம்பி பார்த்துங்க. இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது சந்தைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் கீழே தரேன். ஏதாவது சேரணும், இந்த மாதிரி கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி சேர்ந்துங்க. நான் நிறைய இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் பழகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓனாக செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு தொழிலை எடுத்து செஞ்சாலும் சரி, நீங்கள் வாங்க, தலைமுறை கற்றுக் கொடுத்தா மறுபடியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வடிவமைச்சிருக்கேன். இது நார்மலாக ஒரு சி பேண்ட் எல்எம்பி தான். சரிங்களா? இது சி பேண்ட் எல்எம்பியில் 4 அடிக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கு போடணும். ஓகேங்களா? பார்த்துங்க, இந்த ரிங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 அடியிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேனல் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 அடியில் இப்போதைக்கு நான் ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா பாலிமர் அண்டு பாலிமர் நியூஸு அண்டு தமிழ் ஜனம் டிவி, டிடி தமிழ், அதாவது டிடி தமிழ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, டிடி தமிழ் அண்ட் டிடி பாண்டிச்சேரி. சரி, இந்த 5 சேனல் ஃப்ரீயாகவே எப்போயுமே பர்மனெண்ட்டாக வந்துடும். சரிங்களா? 4 அடியில் 5 தமிழ் சேனல் பார்க்கலாம். ப்ளஸ் மற்ற சேனலில் சேர்ந்து நிறைய சேனல் பார்க்க முடியும். சரிங்களா? அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சரியான முறையில் வடிவமைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியுங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, கேஇ பேண்டுக்குன்னு வர்றது போக்கல் பாயிண்ட் வேறு, சி பேண்டுக்குன்னு வர்றது போக்கல் பாயிண்ட் வேறு. ஓகேவா? சி பேண்டுக்கு வர்றதை கேஇ பேண்டாக யூஸ் பண்ணுவோம், கேஇ பேண்டுக்கு வர்றது சி பேண்டாக யூஸ் பண்ண முடியாது. எடுக்கலாம், நிறைய அவங்களுக்கு மிஸ் ஆகும் சேனல். ஏன்னா போக்கல் பாயிண்ட்டு கேஇ பேண்டுக்கு வெவ்வேறாகவும் மாறும், சி பேண்டுக்கு வெவ்வேறாக மாறும். சரிங்களா? பார்த்துங்க, அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேஇ பேண்ட் ஹைட்டு போகும், உங்களுக்கு நல்லா இது மாதிரி தெரிஞ்சுங்க. சி பேண்ட்னா கொஞ்சம் குறைஞ்சி வரும் கீழே. ஓகேவா? இவ்வளோ தான் வரும் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு மீட்டரை போட்டு செக் பண்ணி காமிச்சிட்டு நீங்களே பார்த்துங்க. உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி எடுங்க. சரியா? நம்பர் பாருங்கள், என்னுடைய நம்பர் மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் கற்றுத்தரேன். தாராளமாக நீங்கள் பழகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் மீட்டர் போட்டு செக் பண்ணி காமிச்சிடறேன். ஏன்னா நான் ட்ராக் பண்ணி எடுத்துட்டேன் சிக்னலில். ஏன்னா நான் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் பொறுமையாக இருக்க முடியாது. சரி, அதனால் நான் ட்ராக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் மீட்டர் போட்டு செக் பண்ணி காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணி அதிலே ஸ்கேன் பண்ணி காமிச்சிருவோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த 4 அடியில் எவ்வளோ சேனல் வருதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். சரிங்களா? பார்த்துங்க. அதே மாதிரி கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன் எப்படின்னு கிட்ட பார்த்துங்க. இது ஒரு யூரி எல்எம்பி தான். இது யூரியில் 5G எல்எம்பி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி கூம்பு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இந்த ரிங்கு எல்எம்பிக்கு இந்த 4 அடி டிஷுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரிங்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா வேறு பெரிய டிஷுக்கு யூஸ் பண்ண முடியாது. 4 அடின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். 4 அடி 2 அடிக்கு மட்டும்தான் இந்த ரிங்கு யூஸ் ஆகும், மற்ற டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதையும் செக் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க, முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துங்க. எல்எம்பி என்ன பொசிஷன் உட்கார வச்சுருக்கேன் இப்படின்னு பார்த்துங்க. இருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அந்த எல்எம்பி ஒயரை போட்டு மீட்டர் கனெக்ட் பண்ணி மீட்டரில் முதல்ல செக் பண்ணி காமிச்சிடும். நீ அதை பார்த்துங்க.
மீட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா பின்னாடி வந்து நான் உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணி அதே செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? நம்ம வீடியோவில் எப்போயுமே ப்ரூஃபோட காமிக்கிறது தான் பார்த்துங்க. இதுதான் ஒயர் பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு டிஷ்லேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? பாருங்கள் மீட்ரு பார்த்துங்க, அப்படியே வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் எந்த ஒரு நம்ம இது பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரூஃபோட காமிச்சிருவோம். நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபேக்காக பண்ணுறது அவசியம் இல்லைங்க. சரியா? பாருங்கள் மீட்டரில் செக் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துங்க. ஏன்னா முன்ன மீட்டரில் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் வந்து நான் வேறு மீட்டரை போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? தெரியுதுங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு பாயிண்டாக தெரியும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8.4 டிபி சிக்னல் கிடச்சிருக்கு. பாலிமருக்கு மட்டுங்க. இதில் டிடி தமிழெல்லாம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? 8.4 டிபி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு சிக்னல் லெவல் பார்த்திங்கன்னா 72% கிடைக்குது. ஓகேவா? ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 53, 52, 40 வரையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம டிவியில் செக் பண்ணி காமிச்சிடலாம். உங்களுக்கு அதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. சரியா? இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லைஃப் டைமு ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் ஒரு வாடகை கூட யூஸ் பண்ணுறீங்கன்னா வாடகை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து வீடு ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷு வசதியாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி 2 அடி டிஷ்ஷு போட்டு நம்ம ஒரு சேனல் பார்க்குறது பதிலாக 4 அடி டிஷ்ஷு போட்டு ஒரு 5 தமிழ் சேனல் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம டிவி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிச்சிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். அதில் ஒரு ப்ரூஃபாகவும் இருக்குது. பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். இது நிறைய பேருக்கு தெரியாததுக்காக நான் திரும்ப இதை சொல்லித்தரேன். சரிங்களா? இது சாதாரண விஷயம் தான். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் வரும் ஸ்கேன் பண்ண. சரிங்களா? அதாவது ஒரு 100 பாக்ஸ் இருக்குன்னா 100 பாக்ஸில் 100 விதமாக இருக்கும். சரிங்களா? அது ஒவ்வொருத்தரும் 20 விதமாக இருக்கும். அதில் இதில் எப்படி பண்ணலான்றது சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சேரட்டு லிஸ்ட்டுக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? லிஸ்ட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா முதல்ல தேடி பாருங்கள். உங்களுக்கு இதனுடைய சேட்டலைட் நேம் இருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஜிசேட்டு 17. சரிங்களா? சி பேண்டு அது இருக்கா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. இப்படி பார்த்துட்டு போங்க. பாருங்கள் இருக்கு பாருங்கள். ஜிசேட் 17 இருக்கா? இதை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா? வெளியே வந்துட்டு டிபி லிஸ்ட்டுக்கு போங்க. டிபி லிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது பழசு வந்து பார்த்தோன்னா சிலதெல்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஏன்னா அப்பப்போ அப்டேட் மாறிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பூரா டிபியும் டெலீட் பண்ணுங்க. பூராத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் புதுசாக ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்போ பண்ணும்போது ஏன்னா இது பழைய டிபி இதுக்கு பாக்ஸ் சொந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இப்போ டிபியெல்லாம் சில சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீவை போட்டுங்க. அவ்வளோதான். இது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். டெலீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸில் ஒரு மெத்தட் கொடுப்பான். இதுக்கு வந்து ரெட் பட்டன் அழுத்தம் மொத்தமாக டெலீட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பான். சரிங்களா? அவ்வளோதாங்க. பூரா டெலீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மேலே போயிட்டு பாருங்கள். இது வந்து 5G LMP யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பரை இப்படி போட்டுங்க. 5150 5750 சேர்த்திங்க. போட்டு கீழே வந்து இது வந்து இது டிஸ்க் சுவிட்ச் வருது இல்லையா? இப்போ 4 LMP யூஸ் பண்ணுறவங்க இதில் நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ் 1 டிஸ் 2 அந்த மாதிரி வரும். 16 போர்ட் யூஸ் பண்ணுறவங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதில் வந்து 6வது சுவிட்ச் இப்படி போட்டுங்க. ஓகேவா? போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்துட்டு இதில் எதுவும் கை வைக்காதீங்க. உங்களுக்கு ஸ்கேனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துருங்க. பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எத்தனை சேனல் இருக்குதுன்னு வந்துடும். அதுலேயும் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு ஆல் சேனலாக ஃப்ரீயான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி கேட்கும். இதுதான் நான் சொன்னது. பாருங்கள் எஃப்டிஏவா, அதாவது எஃப்டிஏ ஒன்லியா நோன்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீ சேனல் மட்டும் வந்துடும். நீங்கள் வந்து இல்லை எல்லா சேனலும் வேணும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டிங்கன்னா இதில் எத்தனை வருதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால தான். அதே மாதிரி கீழே பாருங்கள் டிவி ஆர் ரேடியோன்னு கேட்குது. இதில் ஆளுக்கு இருக்குது. அதே மாதிரி ரேடியோ மட்டும் வேணால் ரேடியோ போட்டுங்க. டிவி எல்லாமே வேணும்னா ஆள் கொடுத்துருங்க. ஆள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி அண்டு ரேடியோ எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா? இது வந்து ஸ்கேன் கொடுங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கில் இப்போ இந்த எல்எம்பியில் இந்த ஒரு 4 அடி டிஷ்ஷில் எவ்வளோ சேனல் வருதுன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்போ வந்து 6 அடிக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேனல் கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது நெட்வொர்க்கில் அத்தனை சேனலுமே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 6 அடி எல்லாம் யூஸ் பண்ணால் 4 அடிம்போது உங்களுக்கு குறிப்பிட்ட சேனல் தான் கவர் ஆகும். ஓகேங்களா? அதனால் எத்தனை சேனல் வருது ப்ரீ பேமெண்ட்டு எல்லா சேனலும் பார்த்துங்க ஒரு டைம். சரியா? அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து பாலிமர் பார்த்திங்கன்னா வெற்றிகளில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. வெப்சைட்டில் கூட இருக்கும்.
ஆனால் நீங்கள் எல்எம்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்எம்பியில் வந்து ஒரு சைடு வெற்றிகள் ஒரு சைடு அர்ஜென்டல்னு இருக்குது அந்த மேலே. நீங்கள் அதை மாற்றி வச்சுட்டிங்கன்னா இப்போ இப்படி தான் ஸ்கேன் ஆகும். ஓகேங்களா? அது வைக்கும்போது வெற்றிகள் சைடு வச்சிட்டிங்கன்னா இது வெற்றிகளை எடுத்துக்கும். ஓகேவா? அது வெற்றிகள் பேரில் அர்ஜென்டில் சைடாக திருப்பி வச்சிட்டிங்கன்னா அர்ஜென்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேன் ஆகும். அது கவனமாக பார்த்துங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஈவினிங் அதை ட்ரை பண்ணும்போது நான் சிக்னல் தான் அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அர்ஜென்ட்டில் வரும். ஆனால் எனக்கு வெற்றிகளாக வரணும் சேனல் இது. நீங்கள் வைக்கும்போது அதை கவனமாக பார்த்துங்க. அதுக்காக உங்களுக்கு சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 அடி டிஷ்ஷை போட்டு நீங்கள் இதே 93 அந்த 93.5 இது சரிங்களா ஜிசேட்டு. அதை ஜிசேட் 93.5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேவி பேண்ட் எடுத்துகிட்டா டிடி தமிழ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. தமிழ் வேறு எதுவும் அதில் கிடையாது 2 அடி டிஷ்ஷில். ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு 4 அடியை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வருது பாருங்கள் டிடி பாண்டிச்சேரி அண்டு டிடி தமிழ். சரியா? அது இல்லாமல் உங்களுக்கு பாலிமர் 2 பாலிமர் நியூஸு தமிழ் சேனல். சரி, ஒரு 5 சேனல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா ஒரு சேனலுக்காக நீங்கள் 2 அடியில் போட்டு கஷ்டப்படுறது ஜஸ்ட்டு 4 அடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேனல் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துங்க. ஏன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்குங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கணக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சி நம்ம 4 அடி கிடச்சுன்னா இப்படி பண்ணிங்க. ஓகேவா? ஒரு 88% உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 சேனல் வந்துருக்கு பார்க்குறாங்க. இதில் பாருங்கள் ஒரு தமிழ் எஃப்எம்மும் வருது. இதில் பார்த்தீங்களா? இது ஏர் தமிழ்னு சொல்லி அது ஒரு எஃப்எம்மும் வருது பாருங்கள். 96%க்கு நமக்கு ஒரு 39 சேனல் வந்துருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்க. இப்போ இதில் முடிஞ்சுது. இதில் 100% பாருங்கள் நமக்கு வந்து 39 சேனல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இது ஒரே 2 அடி டிஷ்ஷுக்கு பதிலாக 4 அடி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 39 சேனல் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் சில நாசுக்கான பாக்ஸு டியூன் சென்சிட்டிவிட்டி அதிகமாக உள்ள பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 60 சேனல் மேலே கிடைக்கிது. நான் வேறு பாக்ஸ் செக் பண்ணி பார்த்தா 60-70 சேனல் வருது நமக்கு அந்த பாக்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டியூனர்ஸை பொறுத்து இது கொஞ்சம் கம்மியாக கிடைச்சுன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். 39 சேனல் கிடச்சிருக்கு. இது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துலாம் அவங்க என்னென்ன சேனல் வந்து ஒரு டைம் நீங்களே பார்க்க முடியும். பாருங்கள், இது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இது பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஜி திரை ஜி தமிழ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வேறு டிகிரிலேருந்து இப்போ இதுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதெல்லாம் பாரு இப்போ இங்கே தான் இருக்குது. எனக்கு அப்படி பார்த்துருவோம். அதே சில இதை ப்ளே பண்ணி காமிச்சிடும். அதையும் பாருங்கள். பாருங்கள் டிடி தமிழ். ஓகேங்களா? நம்ம 32 சேனல் இது வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலிமர் நியூஸு ஜனம் டிவி எல்லாம் ஒரே இடத்துல வரும். இதுவும் பாருங்கள் அந்த டிடி தமிழ் பார்த்தீங்க இல்லையா? டிடி தமிழ் இதில் 2 இடத்துல வரும். ஓகேங்களா? ஏன்னா அது ஃப்ரீக்வன்சி வரும், இது ஃப்ரீக்வன்சி வரும். பாருங்கள், இந்த டிடி தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 25 27 500. சரியா? இந்த நம்பரு இது வேறு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாண்டிச்சேரி டிடி பாண்டிச்சேரியில் புதுச்சேரின்னு வரும். டிடி புதுச்சேரி அண்ட் டிடி தமிழ். ஓகேவா? இது வந்து 40 அண்டு 45 இது வெற்றிகளில் வரும். 6230 சிம்பிள் ரேட். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அந்த சேனல் அர்ஜென்டல் போய் பார்த்துங்க. ஏன்னா வெற்றிகளுங்கிறது அர்ஜென்ட்டுங்கிறது பார்த்துங்க. ஓகேங்களா? இது வெற்றிகளை 39 25 27 500. ஓகேங்களா? ஏன்னா இந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட்லேயும் உங்களுக்கு அந்த சேனலுக்குது, வெற்றிகள் அந்த சேனலுக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், இதான் சொன்னேன் நான். பாருங்கள், தமிழ் ஜனம் 1 அண்டு பாலிமர் 1 அண்டு பாலிமர் நியூஸு அண்டு ஜோதி வந்து பே சேனல் அண்டு பாருங்கள் புதுச்சேரி டிடி புதுச்சேரி அண்டு டிடி தமிழ். ஓகேவா? இது வரிசை வச்சுட்டு காமிக்கலாம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படியே. பாருங்கள், இது நம்ம வரிசையாக வச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ பாரு, இது பாலிமரு அண்டு பாருங்கள் பாலிமர் அண்டு பாலிமர் நியூஸு அண்டு தமிழ் ஜனம். நெக்ஸ்ட்டு டிடி தமிழ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அதே டிடி தமிழ் ஒன்று. அதுக்கு அடுத்து புதுச்சேரி. ஓகேங்களா? அதுக்கு ஜோதி வந்து பே சேனல் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சேனல் நமக்கு வர மாதிரி இருந்துச்சுங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. நம்ம வாடகை விடுனா யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு சேனலுக்கு வசனம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 2 அடி டிஷ்ஷை போட்டு பாக்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 அடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள், நான் மேலே நம்பர் தரேன் உங்களுக்கு, எதுனாலும் கூப்பிடுங்க. சரியா? எனி டவுட் நான். சரி, ஓகே. நம்ம மற்றொரு பயனுள்ள தகவலோட பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.